இது ஊர் பேர் என்னென்ன? இது ஊர் பேர் என்ன? கோணிப்பேடா? கோணிப்பேடு, திருவள்ளூர் மாவட்டம். முருங்கை சாகுபடி. இது பார்த்திங்கன்னா ஹைவேஸ் பக்கத்தில் ஒட்டி இருக்குது. 200 அடி ரோடு, அதாவது கல்கட்டா போகிற மார்க்கம். இந்த பக்கம் தான் செங்குன்றம், குளத்தூர், எம்ஏலி இந்த பகுதிக்கு போகக்கூடிய இடம். இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் முழுக்க பார்த்தா முருங்கை கீரை வியாபாரம். அதாவது காய்க்கு பயன்படுத்தலை, கீரையாக பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், இந்த பகுதியாக சின்ன விவசாயமாக பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு முறை அறுவடை பண்ணியாச்சுன்னு கேட்டால் மறுமுறை அறுவடை பண்ணுறதுக்கு வந்து 1 மாத காலம் ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. வியாபாரிகள் வந்து அவங்களே நேரடியாக களத்துக்கு வந்து அவங்க அறுவடையை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான முருங்கைக்கீரையை வாங்கிட்டு போகிறாங்க. அவர் தான் வந்து அந்த முருங்கையை வளர்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய விவசாயி அறுவடை செஞ்சு நேரடியாக களத்துலேருந்து வியாபாரத்துக்கு கொடுக்குறாங்க. இது வந்து சென்னை மார்க்கமாக வர்றதா இருந்தால் ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து இடது பக்கம் திரும்பி நேராக வரணும். அங்கே வந்து 200 அடி சாலை ரோடு இருக்குது. அதில் உள்ள வந்தால் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ அதுக்கு சர்வீஸ் ரோடு கிடையாது, மேல் வழியாகவே வரலாம். செங்குன்றம், குளத்தூர், மெம்மேலி போகக்கூடிய வழியில் அவங்க போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. அதாவது மண் பார்த்திங்கன்னா சரளை மண், அந்த மாதிரியான வகை சார்ந்தது. வியாபாரிகள்லாம் எங்கள் பெரியாசாக வந்து அவங்களே வந்து நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அதாவது கீரை மட்டும் வியாபாரத்துக்கு நல்லது. ஐயா, இது எத்தனை வருஷத்து பயிருங்கய்யா? ஓ, பயிர் வச்சு 4 மாதம் ஆகுது. இது எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படியே? ஓ, இது நீர்ப்பாசனம் எப்படி உங்களுக்கு? பம்ப் செட்டு மூலமாக? ஓஹோ, ரைட்டு, பம்பு செட்டு தான். சரி சரி. அம்மா பேர் என்ன? அவங்க தான் ஓனரா? உழைப்பாளி தாம்மா வேணும். உலகத்தையே வந்து உழவு தாம்மா நிர்ணயிக்குது. ஆனால் அந்த உழவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஆமாம்மா, சேத்துல காலை வச்சா நம்ம சோத்துல காலை வைக்க முடியும், சொகுசாக சேர்க்க முடியும். உண்மையான சம்பவம் தான். உங்களுக்கு இதை வந்து நீங்கள் சந்தோஷப்பட்டு நீங்கள் இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிறீங்க, தொழிலை இல்லையா? மனசு பிடிச்சி சின்ன விதத்துலேருந்தே வியாபாரம் பண்ணிக்கிட்டீங்களா? சரி சரி. உங்களுக்கு இங்கே எவ்வளோ கழனி இருக்குதுமா? வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறீங்க, வியாபாரி நீங்கள். எந்த ஊர்லேருந்து வரீங்க? மாதாவரத்துலேருந்து வரீங்களா நீங்கள்? சரி சரி. உங்களுக்கு இங்கே கொஞ்சம் எளிமையாக தராரா? எப்படி இருக்குது வியாபாரம்? பரவாயில்ல, உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்ல? நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போ. சரி சரி, அப்படிங்களா? சரி சரி, ரைட்டு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எதையுமே உழைப்பு சகிப்புத்தன்மையோடு பண்ணோம்னா. ஆமாம், உழைக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். ஆமாம், உழைப்புக்கு தான் மரியாதை. நல்லதுமா, வாழ்த்துக்கள்.